ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல சிக்கன் ஷவர்மா ஃபார் பேபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி நாலே இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா மேக் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷவர்மாவோட ஸ்டஃபிங் செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. பேபிஸ்னால ரொம்ப சாஃப்டான சிக்கனா எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிருந்தோம். அங்க குட்டீஸ்லாம் சின்ன சின்ன பேபீஸ்லாம் அசால்ட்டா சிக்கன் கெபாப், ரோல் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. என்னோட பையனுக்கு வந்து 1 1/2 இயர்ஸ் அப்போ. அவன் கேட்கல, பட் பார்த்துட்டே இருந்தான். அப்பதான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நம்ம ஏன் ஒரு ஹெல்த்தி வெர்ஷனா ஷவர்மா செஞ்சு குடுக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெஜ் ஷவர்மா செஞ்சு குடுத்தேன். ஹி ஜஸ்ட் லவ்ட் இட். அப்புறம் தான் சிக்கன் ஷவர்மா செஞ்சு குடுத்தேன். ஆ இப்ப அவனுக்கு 2 1/2 இயர்ஸ் ஆகுது. சிக்கன் ஷவர்மா வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரைட்ஸ் ஆயிருச்சு. பேக் டு திஸ். இந்த அளவுக்கு சிக்கன பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் விட்டு இல்லைன்னா கீ விட்டு இந்த சிக்கன் கீமாவ வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, கரம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சிக்கனே கொஞ்சம் வாட்டர் விடும். நீங்களும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அத இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட்ட வந்து இப்படி துருவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட்ட பேன்ல ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷவர்மாவோட பேஸ் செய்றதுக்கு கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 முட்டை எடுத்துக்கோங்க. இது பேபிஸ்க்கு செய்றனால மைதா மாவு ஆட் பண்ணாம கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஷவர்மாவோட பேஸ்க்கு வந்து சப்பாத்தி மாரி செஞ்சிரலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சூ பண்ணி சாப்பிட. என்னோட பையனுக்கு வந்து இந்த மாரி தான் நான் செஞ்சு குடுப்பேன். அப்பதான் அவனுக்கு ஈஸியா சூ பண்ணி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கோதுமை மாவு, முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா பேன் கேக் செய்வோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா பேன்ல ஆயில் ஆர் கீ விட்டு பேன் கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இது கொஞ்சம் கூட பேன்ல ஒட்டாம வரும். நல்லா ஆயில் ஆர் கீ கிரீஸ் பண்ணீங்கன்னா ஷவர்மாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. மயோனீஸ்க்கு வந்து கர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷனா கர்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கர்ட் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மயோனீஸ்க்கு இது வந்து ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கும். சிக்கன் கீமாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேரட்டையும் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், அதாவது உங்க உங்க பேபிஸ்க்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குக் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளும் சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல்ல வந்து நமக்கும் ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் பேபிக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷனா இருக்கும். இத ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஷவர்மா ரெடி. நீங்க பன்னீருக்கு பதிலா சிக்கன், மஷ்ரூம், எக்ல செஞ்சு குடுக்கலாம். உங்க குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.